டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் போன வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபாலோஅப்பில் இருக்க சொன்னாங்க. இப்போ ஃபாலோஅப்பில் இருக்கும்போது திருப்பி நோய் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 2 சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ பரவிருச்சு. ஸ்டேஜ் 4 சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? ரெக்கரன்ஸ்னால் என்ன? மெட்டாஸ்டேசிஸ்னால் என்ன? இது ரெக்கரண்ட் கேன்சரா? என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை. இப்போ ஏன் அவங்களுக்கு ரெக்கரன்ஸ் ஆகிருக்கணும்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? கேன்சர் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிறகு 3 மாதக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெசிடியூ. அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி முழுசாக குறையில மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் ரெசிடியூ. 3லேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து அது இல்லைன்னு வந்த பிறகு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் வருதா, அதுக்கு பேர் ரெக்கரன்ஸ். இதுதான் வந்துட்டு ரெக்கரன்ஸுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? மெட்டாஸ்டேசிஸுங்கிறது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண சைட்டை தாண்டி வேறு இடத்துல வந்திருக்கா, இது டியூமர் ரெக்கரன்ஸ் வித் மெட்டாஸ்டேசிஸ். இதுதான் நீங்கள் சொன்ன சினாரியோக்கான கிளாரிஃபிகேஷன். இப்போது நமக்கு பிரஸ்ட் கேன்சர் கட்டி இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, கீமோ கொடுத்தாச்சு, ரேடியேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரெக்கரன்ஸ் அப்படின்னா நமக்கு எங்கே வரணும்? ட்ரீட்மெண்ட் பண்ண சைட்டில் செஸ்ட் வாலில் ரெக்கரன்ஸ் வரலாம். ஆப்போசிட் சைட் பைஸில், அதாவது நம்ம ரைட் சைடில் ட்ரீட் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடில் திருப்பி ஒரு கட்டி வரலாம். இதுவும் ரெக்கரன்ஸ் தான். ஓகேவா? ஆப்போசிட் சைடில் வர்றது நியூ ப்ரைமரியா இல்லை பழைய இதுலேருந்து பரவியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூட்ரஸ் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்து முடித்த பிறகு செகண்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. கழுத்தில் ஒரு நெறிக்கட்டி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? அது அங்கே மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இருக்கா? ஃபஸ்ட்டு பொசிஷன். 2வது, அது அங்கேருந்து தான் பரவியிருக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு எஃப்என்ஏசியோ பயாப்சியோ பரவியிருக்க இடத்துலேருந்து எடுக்கணும். நீங்கள் யூட்ரஸில் ட்ரீட் பண்ணீங்க, அது கழுத்தில் இருக்க நெறிக்கட்டி 6 மாதம் கழித்து வந்திருக்கு. பட் யூட்ரஸில் ட்ரீட் பண்ண இடத்துல எதுவுமே இல்லை, கழுத்தில் இருக்க நெறிக்கட்டியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கர்ப்பப்பையில் ஆயில் கட்டி இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் நான் கொடுக்கல. 2 மாதம் ஆயிடுச்சு. திருப்பி ப்ளீடிங் வந்துச்சு, போய் பார்க்குறேன். ஆப்ரேஷன் பண்ண சைட்லேயே திருப்பி வந்திருக்கு. ஓகேவா? 6 மாதம் ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரேடியேஷன் கொடுக்கணுன்னாங்க, கொடுக்கல. இப்போ அதே இடத்துல திருப்பி வந்திருக்கு. இதுக்கு பேர் ரெக்கரன்ஸ். எப்படி? ட்ரீட் பண்ண இடத்துலையே நமக்கு திருப்பி வருது. இதுக்கு பேர் ரெக்கரன்ஸ். ஃபஸ்ட்டு சினாரியோவில் ட்ரீட் பண்ண இடத்துல வரல, பட் மெட்டாஸ்டேசிஸ் ஆகிருக்கு. திருப்பி வந்திருக்கு, பட் இப்போ வேறு இடத்துல பரவிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜாக இருந்தது, இப்போ 4th ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் சொன்ன சினாரியோவில் அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் கட்டி இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க, ரேடியேஷன் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து திருப்பி வந்துடுச்சு. இதுக்கு பேர் ரெக்கரன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வேறு எங்கேயும் பரவிருச்சா? செகண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ரேடியேஷன் கொடுக்கல, திருப்பி வந்திருக்கு, வேறு எங்கேயும் பரவியிருக்கா இல்லையா? நம்பர் 1, பரவாயில்ல, அங்கே மட்டும்தான் இருக்குது. இது திருப்பியும் குணப்படுத்தலாம். எப்படி? இது ரெக்கரன்ஸ் தான், ஆனால் இதை திருப்பியும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போ மற்ற இடத்துக்கு பரவிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுற முயற்சியில் இறங்குவோம். டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறோம், சில சமயம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடலாம், சில சமயம் பார்ஷியல் கண்ட்ரோல் கிடைக்கும். அது அவங்க ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்தும், அவங்களுக்கான என்ன பேட்டர்னில் வந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் டிசீஸுங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ 3rd சினாரியோ என்ன? செகண்ட் ப்ரைமரி, அதாவது ரைட் சைடு பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்டடு, லெஃப்ட் சைடில் 2 வருஷம் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு கட்டி வந்திருக்கு. என் வயசு வந்து 44. ட்ரீட் பண்ணி 4 வருஷம் கழித்து 48 வயசில் திருப்பி ஆப்போசிட் சைடில் பிரஸ்ட் வந்திருக்கு. இப்போ அதுலேருந்து பயாப்சி எடுத்தாச்சு, அதுவும் கேன்சர்னு வந்துருச்சு. வேறு எங்கேயும் பரவியிருக்கான்னு பார்க்குறேன், எங்கேயும் பரவாயில்ல, லெஃப்ட் சைட் பிரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? இது செகண்ட் ப்ரைமரி. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டேஜ் இதாகிடுச்சு, இப்போது ஆப்போசிட் சைட் பிரஸ்ட்டில் வந்திருக்கு. இதுக்கு பேர் செகண்ட் ப்ரைமரி. செகண்ட் ப்ரைமரியை க்யூர் பண்ண முடியுமா? எங்கேயும் பரவாயில்லையா? பரவாயில்ல, இதையும் குணப்படுத்திடலாம். இப்படி தான் வந்துட்டு ஸ்டேஜ் வைஸு செகண்ட் ப்ரைமரி, ரெக்கரன்ஸ், மெட்டாஸ்டேசிஸை குணப்படுத்த முடியுமா, இல்லை கட்டுப்படுத்துகிற மாரி வைத்தியம் பண்ண முடியுமாங்கிற டிசிஷன் இருக்குது. தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆர்கன் நம்ம பாடியில் இருக்குது. ஒரு ஆர்கனில் ட்ரீட் பண்ணி இன்னொரு ஆர்கனில் வந்திருக்கா, அது 6 மாதத்துக்கு மேலெலாம் வந்திருக்கா, செகண்ட் ப்ரைமரியாக இருக்கலாமா? இருக்கலாம். ட்ரீட் பண்ண இடத்துலையே திருப்பி வந்திருக்கா, ரெக்கரன்ஸ். லோக்கல் ரெக்கரன்ஸா, மெட்டாஸ்டேசிஸா? லோக்கல் ரெக்கரன்ஸ்னால் அதே இடத்துல திருப்பி வருது,
அப்போ என்ன பண்ணணும்? அது கன்ஃபார்மாக வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் பரவி இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயும் பரவல, லோக்கலில் மட்டும்தான் இருக்குது. திருப்பி குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போது லோக்கலாக எங்கேயும் வரல, ட்ரீட் பண்ண இடத்த விட்டு மற்ற இடத்துலலாம் பரவிடுச்சு. இப்போ நம்ம குணப்படுத்த முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போது வேறு இடத்துல பரவிடுச்சு, நிறைய இடத்துக்கு பரவிடுச்சு. இப்போது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அது இங்கேருந்து தான் வந்துச்சாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே, பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் எடுக்கிறீங்க. அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன், அந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபிகசியை பொறுத்து முழுசாக ரெஸ்பாண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கண்ட்ரோல் மட்டும்தான் ஆகும், முழுசாக வராது. வெரி ஃபியூ பேஷண்ட், ஒரு 10% பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, குறையும். திருப்பி பார்த்தா 6 மாதத்தில் வேறு இடத்துலலாம் பரவிடும். இது ரொம்ப ஃபியூ தான். காமனாக இருக்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன சினேரியோஸ் தான். தேங்க்யூ.